தஞ்சாவூர்லேருந்து முதற்கொண்டு அவளெல்லாம் வர சொல்லி நாங்கள் ஒரு கும்பலாக கலைஞரை பார்த்தீங்க. அவரை போய் அவர் வீட்டில் பார்த்தோம், கோபாலபுரத்தில். அப்போ பார்த்தோன்னே அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன வேணுமோ என் அரசு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் நான் சொன்னேன், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். திருவையாருக்கு எப்படி மியூசிஷியன்ஸ்லாம் அவளே செலவழிச்சுட்டு போய் பாடுறாளோ, அந்த மாதிரி என்னோடய மெம்பர்ஸ் அத்தனை பேரும் அவாவா செலவழிச்சுன்னு அங்கே வந்து ஆட போகிறா. என்னோட அசோசியேஷனில் அந்த 1000 பேருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு பணம் போடல, தங்க வைக்கிறதுக்கு பணம் போடல. இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் கேட்டு லெட்டர் எழுதியிருக்கேன். அவங்க வாய் வார்த்தையாக நான் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5 லட்ச ரூபா கேட்டேன். அவங்க வாய் வார்த்தையாக தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு லெட்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணுங்கிறாங்க. நான் அந்த லெட்டரை அனுப்பிச்சிருக்கேன். உங்கள் கன்சர்ன்டு செக்ரட்டரி டேபிளில் ரொம்ப நாளாக இருக்குது. அந்த லெட்டரை மட்டும் கொஞ்சம் டெல்லிக்கு அனுப்பி விட்ருங்க அப்படின்னு. ஐயே, சாப்பாடு போடுறதுக்கு எதுக்குமா டெல்லிக்கு போனோம்? ஏன் அரசு போடும் அத்தனை பேருக்கும். ஓகே, பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்படி எல்லாம் அவர் நிஜமாகவே மனசார பண்ணார். கடகடன்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணார். இன்னும் என்னென்னலான்னு ஓதுவார்கள் ஒரு 30-40 பேரை கூப்பிட்ருக்கேன். நாங்கள் ஆடுறதுக்கு முன்னால் அந்த நந்தியை சுற்றி உட்காந்து தேவாரம் பாட போகிறா. ராஜராஜன் கண்டுபிடிச்சது தானே இதெல்லாம், அதனால் அதுவும் வச்சுருக்கேன். நான் எப்போ வரணும் அப்படின்னு அவரே கேட்டார். நீங்கள் நம்ப மாட்டேன், நான் கூப்பிடலை. நான் எனக்கு ஷாக்கு சந்திரசேகர். நீங்கள் வர போகிறீங்களான்னு. அதுவே அந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு நிஜமாவே ஷாக்கு. அவர் சொன்னார், எங்கள் அம்மா இப்படி 1000 பேர் சேர்ந்து ஆடுறதை நான் பார்க்க முடியும். அவராகவே சொல்லிட்டார் வரேன்ட்டு. அப்படி தான் நடந்தது.